Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் பாருங்கள். பேட்டர்ன் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிப்ஸ் அப்படின்ற மாதிரி, ஏன்னா நியூவாக இப்போ 8th வந்திருக்கீங்க இல்லையா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத கொஷின்ஸ்னு சிலது இருக்குது இல்லைங்களா. 1 மார்க்ஸு எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்களா, அடுத்தது டிஃபைன் அப்படின்னு வரக்கூடிய கொஷின் கண்டிப்பாக வரும். ஏதாச்சும் ஒரு 2 கொஷின்ஸாவது வரும். டெஃபினிஷன் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ஸ்டேட் லாஸ் ஏதாவது இருக்கும்ல, ஸ்டேட் நியூட்டன் செகண்ட்லாம் அந்த மாதிரி ஸ்டேட் லாஸ்ன்னு இருக்கிற கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தென் வாட் இஸ் மீன் பை அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் அந்த மாதிரி கொஷின் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசஸ், இம்பார்ட்டன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் நான் என்னதுன்ற பேட்டர்ன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 10 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ 1 மார்க்ஸ் நான் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கிற ஓவரால் இருக்க எல்லா 1 மார்க்ஸும் தரவாக பார்த்துக்கோங்க. நமக்கு மார்க் வந்து மிஸ் ஆகவே கூடாது. ஏன்னா அந்த நமக்கு டோட்டலில் வந்து இந்த 1 மார்க் ஸ்கோர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஸ்கோரில் வந்து தூக்கி கொடுக்கறது மாதிரி. சரிங்களா. 10 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 50ல் நமக்கு 10 மார்க்ஸ் 1 மார்க் வருது. ஸோ இந்த 1 மார்க்ஸில் நமக்கு 10 அவுட் ஆஃப் 10 எடுக்கிற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். மேபி புக் இன்சைட்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் கேட்கலாம். புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இன்சைட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது லெசனில் இன்டீரியர் கொஷின் பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 10 மார்க்ஸ் நமக்கு வந்து 1 மார்க்கில் கவர் ஆகிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி எனி 5 கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின். இப்போ பாருங்கள், நம்ம சொன்னதான் ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃபைன் மெஷர்மெண்ட். சரிங்களா, டிஃபைன் மெஷர்மெண்ட். அடுத்த கொஷின் பாருங்கள் 13th ஒன் டிஃபைன் சப்ளிமேஷன். ஸோ டெஃபினிஷன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா 2 to 4 மார்க்ஸ் நமக்கு கிடச்சிருது. எனி 5ல் 2 கொஷின் நம்ம அட்டன் பண்ணிடுறோம். அடுத்தது நமக்கு கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட், வாட் இஸ் மீன் பை அப்படின்றத நான் படிக்க சொன்னேன் இல்லைங்களா. 3rd கொஷின் வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட் வந்து 16th கொஷின் நமக்கு தரோவா தெரியும். அண்ட் தென் வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ 18th கொஷின் தெரியும். ஸோ நமக்கு 4 கொஷின்ஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் படித்தாலே 4 கொஷின்ஸ் கவர் ஆகிடுது. நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் எடுத்து கவர் பண்ணி பாருங்கள். டெஃபினிஷன் இல்லை ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை அந்த மாதிரியான கொஷின் அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷினாவது கவர் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கா, ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், வாட் இஸ் மீன் பை, டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷினை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கம்பல்சரி அது 2 மார்க்கில் நமக்கு வரும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது 5 மார்க் கொஷினில் எந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும் அப்படின்னிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்னு இருக்கக்கூடிய கொஷின். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப், ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன், டெரிவேஷன் இப்படி இருக்கா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. டீட்டெயிலாக மொத்தம் படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புக் ஃபுல்லாக இருக்கக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. பட் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு கூடிய கொஷின்ஸ். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் ஆன்சர் எனி 4 கொஷின்ஸ். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். மேம் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பார்த்து சொன்னீங்க, எந்த கொஷின் பேப்பர்னால் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாடல் கொஷின் பேப்பராக இப்போ நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்திருக்கும். டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், அடுத்து எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல், 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ், டிஃப்ரென்ஸ் இதுவும் டிஃப்ரென்ஷியேட் தான் இல்லைங்களா. ஸோ இதுலேயே நமக்கு வந்து 4 கொஷின்ஸ் கவர் ஆகிடுச்சு. சரிங்களா. அப்போ 4 are 16 மார்க்ஸு. இதில் நமக்கு 4 கொஷின்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் தெரியும், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் தெரியும், அடுத்து எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல் தெரியும், நெக்ஸ்ட் லிஸ்ட் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியும், லிஸ்ட் அவுட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். இதெல்லாம் நம்ம சொன்னக்கூடிய பேட்டர்ன்லேயே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அப்போது எனி 4 தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன பேட்டர்னை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க 5 மார்க்கில்.
அதுக்கு அடுத்தது பார்ட் 4. ஐயோ 9th ஆச்சே ரொம்ப பெருசு அந்த மாதிரிலாம் வந்து பயப்பட வேண்டாம். 8th பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபர் ஆகும், கொஞ்சம் வேரி ஆகும். பட் இப்போ வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் அதை விட 8லேருந்து அடுத்த ஸ்டெப் வந்திருக்கோம் இல்லையா, ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகம் பண்ணணும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின், 2 into 7 14. எனி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரோமன் நம்பர் 4 ஆன்சர் எனி 2 கொஷின்ஸ். 25ல் ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அ மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீ கப். எக்ஸ்பிளைன். அதே பாருங்க, ஆர் டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட். ஏன்னா டெரிவேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பிளைன் வரக்கூடிய கொஷின் கண்டிப்பாக மேக்ஸிமம் டீட்டெயிலில் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் ஆவது சயின்ஸில் வரும். சரிங்களா? அடுத்தது 26A, ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர், ஏன்னா இது இன்டர்னல் சாய்ஸ் கொஷின், கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷனில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்காதவங்க 9th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் ஹெட்டிங் கீழே 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா நமக்கு இப்போ கரண்ட்டாக 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்கும். கரண்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோ பார்த்துக்கோங்க. சயின்ஸ், தமிழ், மேக்ஸ், சோஷியல், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.